வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நீலகிரி சமையல்காரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெனு என்ன அப்படின்னா காளான் ட்ரை, அதாவது காளான் பெப்பர் ஃப்ரைன்ற மாரி நம்ம இன்றைக்கி இதை செய்யலாம். இதை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை வாங்க பார்த்துடலாம். இதை செய்ய தேவையான பொருட்கள் ஒரு 200 கிராம் காளான் வாங்கி வச்சுருக்கோம், கொஞ்சம் கேப்சிகம், கொஞ்சம் சிக்கன் மசாலா, தேவையான அளவு மஞ்சத்தூள், சால்ட்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா காளான் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். தேவையான அளவு நம்ம கடைசியாக பெப்பர் போட்டுக்கலாம். நண்பர்களே, தேவையான பொருள் என்னென்னன்றதை பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கேஸை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சு இந்த பேன் கொஞ்சம் சூடாகிற அளவு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவையான அளவு இந்த பேன் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். அதாவது இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆயில் ஊற்றிக்கலாம். லைட்டாக இதில் ஆவி வர்ற அளவுக்கு இந்த பேன் சூடானால் போதும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேன்லேருந்து லைட்டாக ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தேவையான பொருட்களை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டிஷ்ஷுக்கு சுவையை கூட்டுறது சின்ன வெங்காயம். ஸோ சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். அந்த சின்ன வெங்காயத்துக்கு பின்னாடியே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கேப்சிகம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை நல்லா அப்படியே வணக்க போகிறோம். இதை நம்ம எப்படி வணக்க போகிறோம் அப்படின்னா ஒரு 70% இது வேகிற மாரி வெந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த பார்த்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்க பொருளையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வணக்க போகிறோம். இது வணங்கிட்டுக்கிட்டோம். லைட்டாக கிண்டி கொடுத்துக்கலாம். நீங்கள் வீட்டில் இந்த சமையலை பண்ணுறப்ப நீங்கள் பேனில் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேன் ரொம்ப வேகமாக என்ன ஆகும்னா சூடேறும். அந்த சேம் டைம் என்ன ஆகும்னா ரொம்ப வேகமாக இந்த டிஷ்ஷானது என்ன ஆகும்னா குக் ஆகும். இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயத்தை நல்லா வணக்கி விடலாம். வணங்கட்டும் நண்பர்களே. இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு நம்ம கொஞ்சம் லைட்டாக தக்காளி ஆட் பண்ணுவோம். ஸோ கட் பண்ண தக்காளியை இதுக்குள்ளே போட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வணக்கி எடுத்துடலாம். அதாவது ஜூஸ் பதம்னு சொன்னாங்க இல்லைங்களா, அந்த பதத்துக்கு நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே நல்லா இப்போ வணக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா ஜூஸ் பதத்துக்கு வணங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவையான அளவுக்கு இதுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேன். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க ஜாஸ்தி காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால இதை ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கிண்டி கொடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இதை ஸ்லோ குக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த மஷ்ரூம் கிரேவி நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் இன்னொரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். இதில் நம்ம இது கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன் ஜாஸ்தி ஊற்றக்கூடாது அப்படின்னா காளான்லேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியே வரும். அந்த தண்ணி என்ன பண்ணிடும்னா இந்த பெப்பர் ஃப்ரைவை என்ன ஆகிடும்னா குழம்பு மாரி ஆக்கி விட்டுரும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மஷ்ரூம் இருக்கு இல்லைங்களா, காளான், அதை இப்போ போடுற போகிறோம். இதை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா கேஸை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இதை லைட்டாக கிண்டி கொடுக்க போகிறோம். இதை முன்ன பின்னாடி கொஞ்சம் நல்லா கிண்டி கொடுங்க. நீங்கள் பண்ணுறப்ப கொஞ்சம் பெரிய தவா பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது நான் குட்டி பேன்றதுனால இது கொஞ்சம் கிண்டுறதுக்கு வசதி இல்லை. பட் நீங்கள் பண்ணுறப்ப கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது இப்போ நல்லா அப்படியே கிண்டி கொடுத்துக்குங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா காளான்லேருந்து நமக்கு கொஞ்சம் தண்ணி வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் லைட்டாக அப்படி கிண்டி கொடுத்துட்டு இது சிம்லேயே வேகட்டும். இந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா இதை கொஞ்சம் நல்லா இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஆனால் சிம்மில் இருக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு 2 நிமிஷம் என்ன பண்ணியிருக்கோம்னா சிம்மில் வேக வச்சுருக்கோம்.
இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த காளான் நம்ம ஃபஸ்ட்டு போடுறப்ப எப்படி இருந்துச்சுன்னா இந்த பாத்திரம் கிண்ட முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த காளான் பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டுருச்சு. இப்போ நல்லா வந்து வெந்துட்டுருக்குது. இதை நம்ம இன்னும் ஒரு நிமிஷம் என்ன பண்ணலான்னா நல்லா மூடி வச்சு ஸ்லோ குக் பண்ணலாம். ஸ்லோ குக் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, இப்போ அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறப்ப இந்த காளான் நல்லாவே வெந்திருக்கும். இதுக்கு இஞ்சி பூண்டு வந்து போடுறது ஆப்ஷன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டு செய்யலாம், வேண்டான்னா போட வேண்டாம். நீங்கள் ஒரு வேளை போட்டு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இஞ்சியும் பூண்டையும் நல்லா நச்சு ஆயிலில் ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஆனியன், இந்த கேப்சிகம் அதெல்லாம் போட்டுக்கோங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா இதை கிண்டி கொடுத்துட்டோம். இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் இல்லை அல்லது ஒரு நிமிஷம் என்ன பண்ணலாம்னா இதை வந்து ஸ்லோ குக் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு நிமிஷம் பக்கம் இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா மூடி வச்சு சிம்மில் வேக வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா முன்னை விட இப்போ நல்லாவே வத்திருச்சு. அந்த காளான்லேருந்து வந்த தண்ணியும் நல்லா வத்திருச்சு. போட்ட மசாலாவும் நல்லா வணங்கிருச்சு, நல்லா மனம் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பெப்பர் போடுங்க. இல்லை காரம் நான் கம்மியாக சாப்பிடுவேன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு, அதாவது நான் கையில் போட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு டேபிள் ஸ்பூனில் நீங்கள் அளந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுன்றதை போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா இப்போ கிண்டி கொடுத்துக்குங்க. இப்போ நல்லா கிண்டியாச்சு. இது நல்லா கிண்டி கொடுத்துக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டோம், மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோன்னா லைட்டாக கொஞ்சம் பெப்பர் தூவிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு வெட்டி வச்சுக்க கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா, அந்த கொத்தமல்லியை அப்படி மேலே தூவோம். தூவிட்டு இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லைட்டாக இப்படி ஒரு வணக்கிட்டு இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வாங்க இது பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நண்பர்களே, மிகவும் சுவையான காளான் பெப்பர் ஃப்ரை, அதாவது மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வந்து தயாராகிருச்சு. இதை நீங்கள் வந்து சப்பாத்தி கூடையோ, பரோட்டா கூடையோ, அல்லது வெஜிடபிள் பிரியாணி கூடையோ, அல்லது கீ ரைஸ் கூடையோ, அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூடையோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை நம்ம நல்லா சாப்பிட்டுக்கலாம். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சுவையான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்தோம். மேலும் அடுத்த ஒரு காணொலியில் வேறொரு மெனுவில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நீலகிரியின் சமையல்காரன் ராகுல் கண்ணன். நன்றி.